Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus 9R. So இந்த ஸ்மார்ட்போனோட unboxing and overview பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Well guys, now இதுதான் வந்து OnePlus 9R package. So இது வந்து ஒரு 5G based smartphone and boxோட ஃப்ரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா OnePlus 9R அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸான பாக்ஸ் தான். So as usual OnePlusல கொண்டு வர மாதிரி and rear sideல வந்து பாத்தீங்கன்னா few specsலாம் வந்து கொடுத்திருக்காங்க. So இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB of RAM with 128GB internal storage and இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12GB of RAM with 250GB internal storage available இருக்கு. So இந்த 8GB of RAM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 39,999 க்கு பிரைஸ் பண்ணுவாங்க and 12GB RAM மாடல் plus 250GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 44,000 அரௌண்ட் வந்து இதோட பிரைஸ் செக்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து அமேசான்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலாக கேரி பண்ணும்போது ரொம்ப லைட் இன் வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மற்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ இது உள்ள நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் USB Type-C கேபிள். ஸோ ஆஸ் யூஷுவல் OnePlusோட அந்த ரெட் கலர் கேபிள். அண்ட் தென் ஸோ திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாப் 65. ஸோ 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும் அண்ட் 0 to 100% அரௌண்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸில் ஏறும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அண்ட் கேஸும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நெவர் செட்டில் அப்படின்ற மாதிரி இந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் கேஸில் கொடுத்தாங்க. ஸோ டிவைஸில் வந்து தரல. ஸோ ரியல்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்லேயே வந்து நல்லா கொட்டை எழுத்துல எழுதுவாங்க. அண்டு இது வந்து எதுவும் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ OnePlusோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சார் வேல்யூ ஹெட்டுக்கு வந்து 1.17 weight per kg அண்ட் பாடிக்கு 0.85 weight per kg. நெக்ஸ்ட்டு ஸோ ரெட் கேபிள் கிளப் கார்டு தனியாகவே ஒரு கார்டு மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டு மாதிரி ஸ்கேன் டு கிளைம் யுவர் வெல்கம் பெனிஃபிட். ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் OnePlus யூசர் மேனுவல் அண்ட் இது வந்து சம் ஆஃப் த புக்லெட்ஸ் எல்லா சேஃப்டி இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின்னுக்கு இவ்வளோ பெரிய கார்டா. அண்ட் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் கிளியர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வெல்கம் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ OnePlus 9R 5G டேக்கிங் கேம். ஸோ பிடி லா ஸோ CEO ஆஃப் OnePlus ஸோ அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எடுத்து வச்சிடலாம். ஓவராலாக வந்து பாக்ஸில் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டிவைஸை வந்து பார்ப்போம். காய்ஸ் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9Rல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த NFC சப்போர்ட்டோட NFC டிடெக்ஷன் ஏரியா வந்து இங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே காமெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டை வந்து சிம் ட்ரேயில் போடுங்க. ஸோ ஃபோனோட உள்ளே வந்து போட்டுறாதீங்க டேரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியர் சைடில் ஸோ இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் சப்போர்ட் இருக்குது சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ அஃபிஷியலாக வந்து OnePlusோட ஸ்டோர்லேயோ இல்லை OnePlusோட அஃபிஷியல் பார்ட்னர் ஸ்டோர்லேயோ போயிட்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கி அதை வந்து போடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கோட பெர்ஃபார்மன்ஸோ இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அன்லாக் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜஸ்ட் வந்து அன்ராப் பண்ணுவோம். ஸோ ராப் வந்து ரிமூவ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே. ஸோ ரியர் சைட் பார்க்கலாம். ஸோ ரியர் சைட் தான் ஆக்சுவலாக அங்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரியர் சைட் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் டிசைன் தான். பட் இந்த கிளாஸ் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான அந்தளவுக்கு ஸ்லிப்பரியாலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் கையில் நான் நார்மலான ஸோ கேஸே போடல. ஸோ கேஸ் போடாத போது நார்மலாக ஹோல்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு லுக் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து கேஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபோனோட ஒரிஜினாலிட்டியே வந்து போயிடும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட் இன் வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் வந்து ஹோல்ட் பண்ணும் போதே ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இதோட ஓவரால் வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 189 grams ஆஃப் வெயிட்டோட
டிஸ்பிளேயோட வருது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக தான் வந்து இருக்குது. ஸோ இதில் 8.4 mm ஆஃப் திக்னஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்த அந்த பட்ஜெட்டுக்கு ஸோ பில் குவாலிட்டி வைஸ் நல்லா ஒரு வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த கேமரா மாடியூல் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிற கான்ஃபிகரேஷன்லாம் ஸோ சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் அவங்க கொண்டு வரது. பட் டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து லேக் ப்ளூ கலர் வேரியண்ட் அண்ட் இது இல்லாமல் வந்து கார்பன் பிளாக் கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ பிளாக் பிடிச்சிருக்கவங்க பிளாக் வாங்கலாம். பட் ப்ளூவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்ட்ஸ் ஆன் ஹோல்ட் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஈவன் வந்து ஸோ பேக் கேஸ் வந்து போடாமலே. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக்ரோஃபோன் வருது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் தென் வந்து நார்மலாக அவங்க எப்பவுமே கொடுக்குற அந்த அலாட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிங் மோட் அண்ட் வைப்ரேட் மோட் அண்ட் சைலண்ட் மோட் வந்து போட முடியும். அண்ட் ஃபோனோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட் அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிம் கார்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ உங்களால் 2 சிம் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதில் 6.55 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேல 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷனில் வரும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED பேனல் ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 402 பிக்சல் per inch இருக்குது. அண்ட் தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ஆஃப் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல அப் டு 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டும் எந்த வேணும்னா மேனலாக வந்து சேஞ்சும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி ஸோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதுவும் வந்து ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளே தான். அண்ட் இன்சைட் த பஞ்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 16 மெகாபிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX471 கேமரா சென்சார். அண்ட் இதே சேம் 16 மெகாபிக்சல் தான் வந்து OnePlus ரொம்ப நாளாக வந்து செல்ஃபி சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராலாம் உங்களால் அப் டு 1080p 30 frames per second வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். இதே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெக்டாங்குலர் டைப் கேமரா மாடியூல் இருக்குது. இந்த வாட்டியும் இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் இந்த OnePlus 9R. ஸோ இதில் பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சல் வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX586 கேமரா சென்சார். அண்ட் இதில் வந்து OAI சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோனி IMX481 கேமரா சென்சார். அண்ட் இதில் வந்து 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரியர் சைட் கேமரா மூலிமா உங்களால் வந்து 4Kல at 30 frames per second வந்து உங்களால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும். வெல் கைஸ், நெக்ஸ்ட் இப்போ இந்த OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவில் ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட் ப்ளஸ் நேச்சுரல் லைட்டிங் ஸோ 2 லைட்டிங் கண்டிஷன்லேயே வந்து சாம்பிள்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள். அண்ட் சூன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சோஃபார் இப்போதைக்கு வந்து சொல்கிறது என்னன்னா ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் ஸோ செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ HDR மோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகல. பட் நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷனில் ஓகே. பட் நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR மோட் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. பட் மற்றபடி வந்து நீங்கள் நார்மலாக வந்து டைரக்ட் சன்லைட்டில் எடுக்காமல் ஓரளவுக்கு வந்து ஸோ அந்தளவுக்கு சன்லைட் வந்து டைரெக்டாக சென்சார் மேலே படாமல் ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் இருக்கும் போது எடுத்திங்கன்னா ஸோ நல்ல ஃபோட்டோஸ் வந்து வரும். அண்ட் அதேமாதிரி ரியர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்டும் சரி பேக்ரவுண்ட் பொக்கேவும் சரி நல்லாவே இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது ஃபோட்டோஸ். ஸோ எப்பவுமே வந்து OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மலாக வந்து ஃபேஸில் வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து என்ன இருக்கோ அதை மட்டும் தான் காட்டும். டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கலர் ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அண்ட் மேக்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு மேக்ரோ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸரில் போனால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் வரல. அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மேக்ரோஸில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நார்மல் ஷாட் அண்ட் மேக்ரோ ஷாட்ஸ்
ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து பிக்சர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்று வந்து நார்மல் ஷாட் அண்ட் அதே ஃபோட்டோ வந்து மேக்ரோ ஷாட். ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு கலர்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் ஸோ மேக்ரோ ஷாட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவராலாக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவோட ஃபுல் ரிவ்யூ வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ Qualcomm-ஓட Snapdragon 870 ப்ராசஸரில் வந்து ரன் ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் வருது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லேக்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே தான் இருக்கும். ஸோ லேக் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போதும் சரி, ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ ஹீட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஹீட் லைட்டாக இருக்குது. பட் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப லேகே கிடையாது. ஸோ நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து உங்களால் ஃபீல் வந்து பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Oxygen OS 11 பேஸ்ட் ஆன் Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகுது. அண்ட் இந்த Oxygen OS 11லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆம்பியன்ட் டிஸ்பிளேல வந்து சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாக் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஆம்பியன்ட் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஃபோட்டோஸ் வந்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ OnePlus 9R Oxygen OS 11 பேஸ்ட் ஆன் Android 11க்கான ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரின்னு வந்து எடுத்தீங்கன்னா அதில் 4500 mAh ஆஃப் பேட்டரி வருது. ப்ளஸ் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நல்லாவே தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் 30% ஆகிடும். அண்ட் 50% ஆஃப் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 20 minutesலேயே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஆஃபீஸ் கிளம்புறீங்களோ எங்கன்னா வெளில கிளம்பினா ஸோ சாப்பிட்ற நேரத்துலேயோ இல்லை நீங்கள் ரெடி ஆகிற டைமில் வந்து சார்ஜ் பண்ணாவே போதும். ஸோ சரன்னு வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்து போயிடும். அண்ட் அதே மாதிரி பேட்டரி கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரி கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பைல நல்லாவே வந்து நிற்குது. அண்ட் த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 1% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 100 to 1% கம்மியாகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ திடீர்னு 10%லேயே வந்து டக்குன்னு ஆஃப் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அப் டு 1% வந்து வரும். பேட்டரி கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் 1 hour to 1.5 hours. ஸோ சப்போஸ் நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை ஸோ ப்ளூடூத் அண்ட் தென் வந்து லொக்கேஷன் ஸோ இதெல்லாமே எப்பவுமே டிஃபால்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் ஸ்டாண்ட் பை ஸோ மற்றபடி எதுவும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வருது, மற்றபடி யூஸ் பண்ணல அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பையே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே யூஸ் பண்ணனாலும் 1 hour 1.5 hour ஆச்சுனாலும் ஸோ வெறும் 1% தான் வந்து கம்மியாகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்தது ஸோ 3 hours கிட்ட பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஒரு 15 to 18% கம்மியாச்சு. அண்ட் கேமரா மெயினாக ரொம்ப ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ஸோ கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா ஸோ அதில் கொஞ்சம் பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து கேம் பிளே ஒரு 45 minutes கேம் 1 hour கேம் பிளே பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து ஒரு 10 to 15% ஆஃப் பேட்டரி வந்து கம்மியாகும். ஸோ ஓவராலாக பேட்டரி கன்சம்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 17 hours வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து 33% ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஸ்க்ரீன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 hours 46 minutes வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேட்டரி சேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணல. ஸோ டிஃபால்ட் தான். அண்ட் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் அது எல்லாமே வந்து டர்ன் ஆனில் தான் வந்து இருந்தது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்கன்னும் போது ஸோ 1 day வந்து சாலிடாக வந்து தாங்கும். ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ என்னதான் வந்து நீங்கள் பேட்டரி சீக்கிரமாக வந்து நீங்கள் ட்ரைன் ஆச்சுனாலும் ஸோ உடனே வந்து ஒரு 30 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 50 to 70% வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த இயர்ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு ஹியரிங் ஆகும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் வந்து மூவிஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணும்போது ஸோ நல்ல வந்து சவுண்ட்ஸ் வந்து நல்லா லவுடராகவே வந்து கேட்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து இந்த OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ப்ளஸ் இந்த OnePlus 9Rல டால்பி சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ டிசைன் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் 120Hz refresh rate இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் மெயினாக. அண்ட் Qualcomm Snapdragon 870 ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேக் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh ஆஃப் பேட்டரி அண்ட் தென் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் யூஸ் பண்ண வரைக்கும் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா ஸோ யூஸ் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஸோ கேஸ் இல்லாமலே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் என்ன ஒன்றுனா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் பேக் கவர் வந்து போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா
ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ அவ்வளோதான் ஒன்று. மற்றபடி வந்து உங்களுக்கு லேக் ஃப்ரீ ப்ளஸ் கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்ஃபியில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட் அண்ட் ஹெச்டிஆர் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். மைட் பி வந்து OnePlus வந்து அப்கமிங் அப்கிரேடில் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் ரிலேட்டட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Guys.